Hello everyone, I'm Madan Gauri and hello please. And பயங்கரமாக எக்கோ அடிக்கிறத வச்சே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கோம். பட் நம்ம ஏன்னா இந்த வீடியோவில் பாத்ரூமை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு பாத்ரூம்னால உருவான ஒரு பெரிய பஞ்சாயத்து வடிவேலு சொல்கிற மாதிரி இவ்வளோண்டு பாத்ரூம்னால இவ்வளோ பஞ்சாயத்தான்னு சொல்கிற மாதிரி ஒரு பாத்ரூம்னால உருவான ஒரு பஞ்சாயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு யூடியூப் ஃபுல்லாகவே வந்து கார்பரேட் வர்சஸ் சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய கிரியேட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம எப்போ அடிக்கும் நம்ம எப்போ ஒரு ஸ்டுடியோவில் இருந்து பேசலாம் வாங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் எம்ஜி ஸ்குவாட் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சாரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி மெம்பர்ஸ் ஆயிருக்கீங்க. நான் எவ்ரி வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு லைவ் போடுறேன்னு ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீக்கெண்ட் வந்து நான் அதை ஸ்கிப் பண்ண வேண்டியதாச்சு. பிகாஸ் இந்த சண்டே வந்து இந்த ஒரு இஷ்யூ பேசுறதுனால நான் உங்களோட மெசேஜஸை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. நிறைய பேர் உசுப்பேத்தி வேறு விட்டுருவீங்க. நம்ம வந்து ஓவராக கொந்தளிச்சிடக்கூடாது. அதனால் வந்து இதை நான் வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். பட் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்மளோட வீக்கெண்ட் லைவ் எப்பவும் போல் மெம்பர்ஸ்க்கு கண்டினியூ ஆகும். அது எல்லாரும் பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஓகேவா, கூல். எனிவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து யூடியூப் தமிழ் ஸ்பேஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 வீக்ஸாகவே. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சுமா அப்படிங்கிறவங்க இருந்துக்கிட்டு ஏன் நான் இப்போ தும்முனேன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவசி வயலேஷன் ஆயிரும் பேரை சொன்னால். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எனிவே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பாத்ரூம் விலாக் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு பாத்ரூமை வந்து அவங்க ஒரு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டுங்க. இட்ஸ் ட்ரெண்டிங் நம்பர் 1. எங்கேனாலும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் நான் உண்மையிலே சொல்லணும்னா அப்ரிஷியேட் ஃபார் திங்கிங் அபவுட் இட். அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணலாங்கிறது வந்து 4 வருஷம் யூடியூப்பில் இருந்திருக்கேன், எனக்குலாம் தோணுனதே கிடையாது. பட் அதை கூட கண்டென்ட்டாக மாற்றினதுக்கு வந்து உண்மையிலே ஜென்யூனாக அப்ரிஷியேஷன்ஸ். பட் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸாக எந்த ஒரு கண்டென்ட்டை நீங்கள் பொது வெளியில் போட்டிங்கனாலும், யாராக இருந்தாலும், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராகவே இருந்தீங்கன்னா கூட, இந்தியாவோட நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், பட் பொது வெளியில் ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து வைக்கிறப்போ அதுக்கு 4 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணதான் செய்வாங்க. ஓகேவா, நம்ம பசங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ், அதாவது இப்போ கார்பரேட் யார், சோலோ கிரியேட்டர்ஸ் யாருங்கிறதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து பேசி, அவங்கள வந்து சாடி, அவங்கள வந்து ரோஸ்ட் பண்ணி, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பாத்ரூம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து புதுசாக இருந்துச்சு. அது வந்து நிறைய கிளிக்ஸ் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. அதை நிறைய கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இல்லை காப்பிரைட் வயலேஷனு, ப்ரைவசி ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரைவசி வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்லோட் பண்ண கிரியேட்டர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் சரியாக தப்பாங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். பட் நடந்த விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். இதில் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இருக்கிற பசங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க கடுப்பில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன கடுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் இல்லை சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் இருந்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஃபைனலி எல்லோரும் வீட்டில் உட்காந்து வீட்டில் இந்நேரம் தான் எல்லோரும் பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கப்போ, அந்த நேரத்தில் வந்து ஓகே நம்ம வீடியோ ஃபைனலி கிளிக் ஆகிடும், எல்லோரும் லாக்டவுன் அப்போ வீட்டில் இருக்காங்க, நம்மளோட வீடியோஸ்லாம் ஹிட் ஆக போகுதுன்னு இந்த இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ், அப்கமிங் கிரியேட்டர்ஸ், இல்லை இன்னும் எட் டு மேக் தட் மில்லியன் மார்க் அப்படின்னு நினைக்கிற கிரியேட்டர்ஸ் இருந்துக்கிட்டு ஓகே இது ஒரு நல்ல டைம் நம்ம வளர்றதுக்கு நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில், பிகாஸ் யூடியூப் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷன், இது ஒரு பொழைப்பு, இது வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, இது பொழைப்பாகவே எடுத்து நடத்துகிற நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. எந்த மீடியா வந்து சினிமாவை காமிக்குதோ, எந்த மீடியா வந்து டிவியை காமிக்குதோ, இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது அதை ரெண்டையும் விட பெருசு. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் படமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, டெலிவிஷனே இன்னைக்கு ஃபோனில் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இன்டர்நெட் வச்சுட்டு. ஸோ இன்டர்நெட்டுக்கு தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருந்துக்கிட்டு இந்த கிரியேட்டர்ஸ், இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ், அதாவது கிரியேட்டர்ஸ்னால் வந்து யூடியூப் மூலியமாக நம்ம ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியும். நம்மளை அதுக்கு முன்னாடி யாருனே அட்ரஸே கிடையாது, நம்மளுக்குன்னு ஓப்பனாக இருக்கிற ஒரே இடம் யூடியூப் மட்டும்தான். இந்த இடத்துல இருந்து நம்ம பேசுவோம்னு நினச்சி வர கிரியேட்டர்ஸ்க்கு வந்து திடீர்னு வந்து யூடியூப்குள்ளே இந்த லாக்டவுன் அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிவி செலிபிரிட்டிஸு, நிறைய சினிமா செலிபிரிட்டிஸு எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்து வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஆல்ரெடி செலிபிரிட்டினா யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர் செலிப்ரேட்டட். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து புகழப்பட்டு இருக்காங்க. ஏன் அவங்க ஆல்ரெடி செலிப்ரேட்டட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற 2 இடங்கள் இருக்குல்ல, சினிமாவும் சரி டெலிவிஷனும் சரி, அந்த இடத்துக்குள்ளே எல்லாரும் போக முடியாது. நீங்கள் நினச்சாலும் நான் நினச்சாலும் உடனே எல்லாம் போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. பிகாஸ் அதை வந்து அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பேஸ், அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பேஸ். அது உங்களுக்கு உள்ளே போகணுன்னா உங்களுக்கு 4 பேர் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும், அந்த டேலண்ட் வந்து கரெக்டான நேரத்தில் கிளிக் ஆகணும். ஏன்னா எல்லாருமே டேலண்ட் இருக்கவங்களாம் கிளிக் ஆக முடியாது, கரெக்டான நேரம் இருக்கணும். எல்லாமே அமைந்தால் மட்டும்தான் வந்து ஒருத்தங்க சினிமாக்குள்ளேயோ டிவிக்குள்ளேயோ போக முடியும். ஸோ அது வந்து ஒரு பிம்பமாக இருக்குது. அது உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ராப்பராக லைட்டிங் வச்சு, ப்ராப்பராக மேக்கப் போட்டு, நம்ம இருக்கிறதுலே அழகாக காமிச்சு, நம்மளை மோஸ்ட் பர்ஃபெக்ட் பர்சன்ங்கிற மாதிரி காமிச்சு அவங்கள வந்து தூக்கி வைக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிம்பமாக பார்க்குற ஒரு இமேஜ் வந்து யூடியூப்குள்ளே வர்றப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி, இவங்க வீட்டு பாத்ரூம்
எப்படி இருக்கும், இவங்க வீட்டு கிச்சன் எப்படி இருக்கும், இவங்க ரியலில் எப்படி பேசுவாங்க, இவங்க வீட்டில் எப்படி நடந்துப்பாங்க, இவங்க வீட்டு ஹால் எப்படி இருக்கும், இவங்க என்ன மேக்கப் போடுறாங்க, இவங்க என்ன தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மக்களுக்கு ஆப்வியஸாக இருக்கும். பிகாஸ் இட் வாஸ் க்ளோஸ்டு. ஸோ ஃபார் இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி இது க்ளோஸ்டு. இவங்களை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால தான் அவங்க தேவர் தேர். இப்போ வந்து அந்த உடச்சி யூடியூப் வந்து அது ஈக்குவல் ஆகுதுங்கிறப்போ இங்கே ஆல்ரெடி வந்து சரி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம கஷ்டப்பட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், வீடியோ கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஈஸி இல்லைங்க. நம்மளை பற்றி யார் என்ன வேணாலும் பேசலாம். பட் ஒரு வீடியோ மேக் பண்ணுறப்போ நானே அவுட் பஸ்ட் ஆயிருக்கேன். அது ரொம்ப வைரலான ஒரு வீடியோ கூட. இந்த வாட் த ஃபக் இஸ் ராங் வித்னு கற்றுனேன். அது என்னன்னு தெரியும், நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு. ஒரு சவுண்ட், அது வரைக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம நாட்டில் வந்து சவுண்டுங்கிறது ரொம்ப காமனான விஷயம். ரோட்டில் போகிறப்ப கூட அவ்வளோ ஹார்ன் அடிச்சுட்டு தான் நம்ம எல்லாருமே போவோம். பட் அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறப்போ நம்மளுக்கு எடிட்டிங்கும் அந்த அளவுக்கு தெரியாது. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துணுன்றப்போ ஒரு சவுண்டு கேட்டால் கூட ஒருத்தனுக்கு அவ்வளோ அவுட் பஸ்ட் ஆகும். இட் வாஸ் ஆனஸ்ட். அது ஒரு ப்ளூபர்ஸில் தான் நான் போட்டிருந்தேன், மெயின் வீடியோவில் கூட போடல. பட் இந்த மாதிரி ஒரு வீடியோக்கும் 1000 பிரச்சனை நடக்கும். எனக்கு சிம்பிள், ஏன்னா நான் பேசுகிறேன். இது போக எனாக்ட் பண்ணுறவங்க, ஒருத்தங்க ஸ்கிட்டு பண்ணுறவங்க, ரோஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த வேலைகள் வந்து இன்னும் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த கிரியேட்டர்ஸ் வந்து எதனாலும் கண்டென்ட்டாக மேக் பண்ணுறாங்க, அதாவது புதுசாக உள்ளுக்குள்ள வரவங்க வந்து எதனாலும் கண்டென்ட்டை மேக் பண்ணுறாங்கிறப்ப அவங்களுக்குன்னு ஒரு கோபம் இருக்க தான் செய்யும். அந்த கோபம் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ஃபைன், இருக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இருக்கவே கூடாது, நீ எனக்கு கோவப்பட்டேன்னா நான் வந்து கேட்பேங்கிறத யாரும் சொல்ல முடியாது. அந்த கோவம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த கோவத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா தேர் செலிப்ரேட்டட், தேர் ஆல்ரெடி செலிபிரிட்டிஸ். அவங்க எதை போட்டாலும் கிளிக் ஆகுங்கிறது வந்து ஊருக்கே தெரியும். அவங்க எதை வீடியோவை போட்டாலும் மில்லியன், எதை போட்டாலும் மில்லியன் வியூஸ்ங்கிறது ஒரு யூடியூபருக்கு ஒரு கனவு மாதிரி. ஒரு மில்லியன் வியூவும் கனவு மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு. இட்ஸ் a big deal for me. பிகாஸ் 5 லட்சம் பேருங்கிறது வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் நின்று பேசுறதை விட 5 லட்சம் பேர் அங்கே நிற்க மாட்டாங்க. 10,000 பேர் 15,000 பேர் தான் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் 50,000 பேர் இருந்தாங்க மேக்ஸிமம் இந்தியாவில். ஐ திங்க் அந்த ஸ்டேடியமில் யார் ட்ரம்ப் வந்தப்போ. ஸோ இங்கே 5 லட்சம் பேர் பார்க்குறாங்கிறது இட்ஸ் a massive crowd. ஸோ ஒருத்தங்களுக்குமே வந்து அவங்க ஆடியன்ஸ் வந்து முக்கியம் தான். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க உள்ளுக்குள்ள வந்து அவங்க வீடியோ மேக் பண்ணுறாங்க, வேற லெவலில் அவங்களுக்கு போகுது அப்படின்னு ஒன்று நிறைய பேர் வந்து அதை பார்த்து ரோஸ்ட் பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகிறாங்கிறது வந்து இருக்கும். பட் அந்த இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் வந்து யாருனாலும் பண்ணலாம். என்னைய ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் அஃபண்ட் ஆனேன், ஏன்னா நம்மளுக்கு மீடியானா என்னன்னே தெரியாது. நம்ம ஒரு காமனர் வெளியிலேருந்து வர்றப்போ எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு அம்மா இருப்பாங்க, கரெக்டாக? அந்த மாதிரி எல்லார் வீட்லையும் யோசிக்க தான் செய்வாங்க. பட் இட்ஸ் ஓகே, பொது வெளியில் வந்தால் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகேவா? ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரம்பை மீறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. விச் ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக வரம்பு மீறக்கூடாதுங்கிறது என்னோட கருத்தும் தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க மீறுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவன் சின்ன பையங்க, அவன் வந்து ஒரு யங்ஸ்டர், அவன் வந்து இப்போ தான் வந்து அவன் ஒரு பொழைப்பை தேடி போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்காவோ அவனை ஒரு ரிப்போர்ட்டாவோ அடிக்கிறத விட அவனை கான்டாக்ட் பண்ணி, வேணாம்ப்பா இதை எடுத்துரு, இது சரியில்லை, இல்லைன்னா நான் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மேபி அவங்க எடுத்துருவாங்க. ஏன் நான் இதை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை நான் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து என்னன்னாலும் பேசலாம், யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. கண்டிப்பாக என்னன்னாலும் பேசக்கூடாது, அதுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்குது. பட் ரோஸ்ட்டே பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ரோஸ்ட்டுக்குன்னு ஒரு அலவன்ஸ் இருக்குது. ப்ரொஃபானிட்டி வந்து யூடியூப்பில் இருக்கலான்னு வந்து யூடியூபே இப்போ சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுங்கிறது தான் வேறையே தவிர, பட் இது எதுவுமே பேசக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்டர்நெட்டுங்கிறது வந்து ஒரு ரோடு மாதிரி. ரோட்டில் வந்து இவன் மட்டும் தான் போகலாம், இவன் மட்டும் அப்படிலாம் கிடையாது. டோலே இல்லாத ரோடு, டோல் இருக்கிற ரோட்டில் கூட வந்து காசு கட்டுறவன் தான் போகலாம். பட் டோல் இல்லாத ரோட்டில் எவனாலும் போகலாம். நீ வரக்கூடாது, நான் பணக்காரன், நீ ஏழை வரக்கூடாது, இல்லை நான் ஏழை நீ பணக்காரன் அதனால் நீ வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ இந்த செலிபிரிட்டிஸ் வந்து யூடியூப்குள்ளே வர்றது வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். நடக்கும். நான் இன்னும் ஃபியூச்சரில் கூட சொல்கிறேன். இப்போ வந்து செலிபிரிட்டிஸே கிடையாது. இன்னும் பெரிய பெரிய செலிபிரிட்டி நம்ம ஜாம்பவான்கள்லாம் நினச்சிட்டு இருக்கோம்ல, அவங்கெல்லாம் யூடியூப்குள்ளே வருவாங்க, நம்ம இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க. ஓகேவா? இன்டர்நெட் தான் பெருசு, நான் இதை ஆணித்தனமாக சொல்லுவேன். ஏன்னா வில் ஸ்மித்துங்க உலகத்திலே மிகப்பெரிய ஆக்டர், அவர் வந்து இன்னைக்கு ஒரு யூடியூபர், படம் நடிக்கிறதெல்லாம் விட்டு நடிச்சிட்டு இருக்காரு. பட் அவரோட மூவிஸ் நம்பர்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு அவருக்கு வந்து யூடியூப் வீடியோ மேக் பண்ணிருக்காரு. பாரக் ஒபாமா யூடியூப்ல இருக்காரு. பில் கேட்ஸ் உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர் யூடியூப்ல இருக்காரு. யூடியூப் இஸ் டெமோக்ரஸி. யூடியூப் இஸ் a democracy where anyone can be talked anything. யாரனாலும் என்னனாலும் பேசலாம். கார்ப்பரேட் வர்சஸ் சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். ஸோ கார்ப்பரேட் வர்சஸ் சோலோ கிரியேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி கிரியேட்டர் ஃப்ரம் விஜய் டிவி ஆர் சன் டிவி ஆர் எனி சேனல், பிக் சேனல்ஸ் வந்து அவங்க இல்லை சினிமா ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வர்றப்போ அவங்கள ஏன் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்கிறாங்கனால், ஏன் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் அவங்க கார்ப்பரேட் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து
MCN அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நெட்வொர்க்கில் மோஸ்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த MCNனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம், பட் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு இது மெயின் ப்ரொஃபஷன் கிடையாது, இது ஒரு சைடு இன்கம் மாதிரி, இது வந்து ஒரு சைடு வேலை மாதிரி, இது சைடு, இது ஒரு மெயின் பிஸ்னஸ் கிடையாது. their main business is profession, their main profession is சினிமா ஒரு டெலிவிஷன், அதுதான் அவங்களோட மெயின் வேலை. 24 மணி நேரம் அவங்க இதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியாது, 24 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. அவங்க வந்து ஷூட்டுக்கு போகணும், அவங்களுக்கு 1000 வேலை இருந்துகிட்ருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு MCNல மெம்பராக இருக்காங்க, இல்லை அவங்களே வந்து ஒரு 60 பேரை கூட வேலைக்கு வச்சுக்கலாம். ஸோ அது வேறு பிரச்சனைக்கு நம்ம போகலாம், நம்ம இதுக்கு வருவோம், MCNக்குள்ளே வருவோம். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா MCN இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துக்கிட்டு ஒரு 20% உங்களுக்கு வர ரெவென்யூலாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஐ திங்க் என்கிட்ட கேட்டப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதான் ரூல்ஸ், இப்போ எனக்கு எப்படி மாறிடுச்சுன்னு தெரியல. ஸோ அவங்க MCN அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வரதில் வந்து ஒரு 20% இன்கம் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து எங்கள் மூலியமாக வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், விச் மீன்ஸ் உங்களோட யூடியூபை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அவங்க போஸ்ட்டெல்லாம் அவங்க பண்ணணுன்னா கூட பண்ணலாம், பட் விச் மீன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு கேமராமேன் தேவையா, அனுப்பிச்சி விட்றோம். உங்களுக்கு எடிட்டர் வேணுமா, நாங்கள் தர்றோம். உங்களுக்கு லைட்டிங் வேணுமா, நாங்கள் தரோம். உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ நாங்கள் அதை தரோங்க, ஓகேவா, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் காப்பி ரைட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு யூடியூப்பில் ரொம்ப சிம்பிள், இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது, இந்த அப்லோட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக எடுத்து இன்னொருத்தன் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்போ நான் வந்து உட்காந்து ஒவ்வொரு இதுக்கும் நான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்ருக்க முடியாது. நான் இத்தனைக்கும் இண்டிவிஜுவல் கிரியேட்டர், நானே கொடுக்க முடியாது. ஏன்னா யாருனாலும் அப்லோட் பண்ணலாம், எத்தனை பேர்னாலும் அப்லோட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறேன், ப்ரோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க ப்ரோ. அப்போ அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணப்படுறப்போ நம்மளோட கண்டென்ட் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி ரைட் கொடுக்குறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னெல்லாம் விடுங்க, அனிருத் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய மியூசிஷியன், அவங்க ஒரு பாட்டை வந்து சோனியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் நம்ம பையன் என்ன பண்ணுவான், அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி அவன் அப்படியே ரீஅப்லோட் பண்ணுவான், அவனுக்கு வந்து வியூஸ் வரும்னு. அப்போ சோனி என்ன பண்ணுவாங்க, டே நான் வந்து செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு பாட்டு எடுப்பேன், நீ அதை ரீஅப்லோட் பண்ணி சம்பாதிச்சா ஸ்ட்ரைக் கொடுக்க தான் செய்வாங்க, ஓகேவா. அந்த இடங்கள்ல அது கரெக்ட், ஐ ரெஸ்பெக்ட் தட். லீகலி நீங்கள் பண்ணது 100% கரெக்டுங்க, நான் வந்து அது இல்லைன்னே சொல்ல, நீங்கள் பண்ணது 100% கரெக்டு. நானும் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், அண்ட் ஐ எம் நாட் 100% கரெக்ட் டூ. நானுமே ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஒரு கிரியேட்டராக யோசிக்கிறப்போ அதை ஒரு அளவுக்கு மேலே பண்ணோன்னால் அது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கிரியேட்டராக யோசிக்கிறப்போ அது ஒரு அவதூறான ஒரு விஷயம், அது ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். மங்கீஸ் வித் 5G சாங் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. நானும் அறிவும் வந்து ஒன்றா கொலாப் பண்ணி ஒரு சாங் வந்து லாஸ்ட் இயர் பேண்டமிக்கு நடுவில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த பாட்டு வந்த உடனே நிறைய பேர் அந்த பாட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து தெரியாமல் ஒரு ஸ்ட்ரைக் வந்து ராகுல் தமிழன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு போயிடுச்சு. நான் கால் பண்ணி அவன்கிட்ட சாரி சொன்னேன், தம்பி சாரிப்பா நான் தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன், அது ரொம்ப பெரிய தப்பு, நீ கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் எதுலேயும் சிக்காமல் இரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் கால் பண்ணி அப்பாலஜைஸ் பண்ணேன். நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் பண்ணேன். அதுக்கு காரணம் வந்து ஒரு கிரியேட்டராக ஒரு உழைப்பு காணாமல் போகிற மாதிரி ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறான், அந்த வீடை வந்து ஒரு நாள் தூக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அவன் வீடை வந்து அவன் பட்டா இல்லாத இடத்துல கூட கட்டியிருக்கட்டுமே, ஆனால் அது அவன் வீடு தானே. அப்போ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணும், முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், தம்பி காலி பண்ணுப்பா, உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். ரெண்டாவது என்ன பண்ணும், போலீஸ் அனுப்பிச்சு, தம்பி நீ தப்பான இடத்துல கட்டியிருக்க, இது வரைக்கும் தான் உன் இடம், இதை தாண்டி நீ வந்துட்ட வெளியே போ. மூணாவது தான் அந்த இடிக்கிறது, நாலாவது அது ரொம்ப நாளாகும், கோர்ட்டு கேஸ் ஆகும். ஸோ ஒரு லாங் ப்ராசஸ் எடுத்த உடனே. ஆனால் யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு, ஏன்னா யூடியூப் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ யூடியூப் வந்து ஒரு பெரிய கார்பரேட், சரி உலகத்திலே மிகப்பெரிய கார்பரேட்டே யூடியூப் தான், ஓகேவா, கூகுள். ஸோ அவங்க இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் தனியாக பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி லீகலாக போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்குன்னு ஒரு 4 லாயரை போட்டு இதை பார்க்க முடியும், நான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பேசிக்காக இந்த வீடியோ முடிகிறப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தரப்பும் வந்து மதனை எப்பவும் போல் நடுநிலையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் நடுநிலைலாம் கிடையாதுங்க, நான் வந்து இதில் கிரியேட்டர் சைடு தான், நியாயம் தர்மம் தான். ஆனாலுமே ஒரு கிரியேட்டராக பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் கிரியேட்டராக இருந்தால் கிரியேட்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இது ஒரு டெமோக்ரஸியாக இருந்த ஒரு இடத்துல திடீர்னு இந்த இடத்துல வந்து இல்லை இதை பேசக்கூடாது அதை பேச, அப்போ இவ்வளோ நாள் பேசினவங்கலாம் நினைச்சுவாங்களா? எல்லாம் இருக்க தான் செய்யும். இன்டர்நெட்டில் வந்து அதெல்லாம் தடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து ஒருத்தன் முகம் தெரிந்து பண்ணுற ஒருத்தன் வந்து நாளைக்கு முகம் தெரியாமல் பண்ணுவான், பட் அவன் பண்ணவே கூடாதுங்கிறத யாருமே சொல்ல முடியாது. ஸோ அதை ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். லீகலாக வந்து நீங்கள் பண்ணது கரெக்ட், லீகலாக நீங்கள் மட்டும் இல்லை, யார் வந்து அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலிபிரிட்டிஸ் வந்து யூடியூப்குள்ளே வராங்களா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ரியாலிட்டி செக்காக இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டுறேன்னு எனக்கு தெரியும், இங்கே வந்து 4 பேர் நம்மளை கிளிக்க தான் செய்வாங்க, இட்ஸ் ஓகே, அப்படி தான் இருக்கும் இன்டர்நெட்டு. அதுதான் இன்டர்நெட்டுக்கு நம்ம வர்றதுக்கான விலை, அதுதான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஒருத்தங்க வந்து அவங்க டெலிவிஷனில் மட்டுமே பார்க்கப்பட்டு, இல்லை சினிமாவில் மட்டுமே வந்து பெருசாக பார்க்கப்பட்டு அவங்களுக்குலாம் கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லலை, இருக்கும், வேறவே ஒவ்வொருத்தங்களும் ஒரு இதில் கஷ்டம் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்குள்ளேயோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட்டுக்குள்ளேயோ வர்றப்போ
இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிம்பத்தால் உடச்சி விட்ரும். இன்றைக்கு வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன யூடியூப்க்கு வராமல் இருக்கிறது காரணம் அதுதான். ஏன்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எல்லாத்தையும் தகர்த்து விட்டுரும். நீ என்ன மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு தான் காமிக்கும். அது நல்ல விஷயம் கூட. இட் இஸ் டெமோக்ரட்டிசிங், இட்ஸ் ஈக்குவலிங், எல்லாரையுமே சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமிக்கும். நீங்கள் எல்லாருமே சமம் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும், இங்கே ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டாலும் இதை கமெண்ட் பண்ணுற ஒருத்தங்களும் இதை வெறுமனா பார்த்துட்டு இருக்கவங்களும் யூடியூப்பில் எல்லாரும் சமம் தான். இங்கே யாருனாலும் உள்ளே வரலாம், இங்கே யாருனாலும் என்னன்னாலும் போஸ்ட் பண்ணலாம். இது இங்கே இப்படி தான் இருக்கும். அதை வந்து யாருமே மாற்ற முடியாது. ஸோ இதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டி, மிகப்பெரிய செலிபிரிட்டி கூட வில் ஸ்மித் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்ல. வில் ஸ்மித் எவ்வளோ பெரிய ஆள், பில் கேட்ஸ் எவ்வளோ பெரிய ஆள், அவன் பியூடிஃபை உலகத்தோட மிகப்பெரிய கிரியேட்டர். அவங்களோட கமெண்ட்ஸு எங்கேனாலும் இந்த ரோஸ்ட்டுங்கிறது இருக்க தாங்க செய்யும். நான் இவங்கெல்லாம் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கலை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணுறது வந்து ஃபைன், தப்பு தான். அது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல். நீ பண்ணவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எனக்கு ரோஸ்ட் பண்ண தெரியாதுங்க, எனக்கு ஜென்யூனாக தெரியாது. எனக்கு வந்து நான் முழிச்சிட்டு தான் நிற்பேன், ஐயோ என்னடா அப்படின்னு, ஓகேவா, எனக்கு தெரியாது. ஆனால் அதை ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு டேலண்ட்டு, அதுவும் ஒரு டேலண்ட்டு தான். இங்கே வந்து இதுதான் டேலண்ட் அதுதான் டேலண்ட்னா நம்ம சொல்ல முடியாது. எனக்கு வந்து அது வராதுங்கிறதுக்காக ஒருத்தங்க அதை பண்ணுறாங்கிறதுக்காக நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களால என்ன மாதிரி பேச முடியாது, என்னால் அவங்கள மாதிரி பேச முடியாது. ஐ கேன் ரெஸ்பெக்ட் தட், ஃபைன், அந்த இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல டேக் இட் ஆஸ் அ ஸ்போர்ட். இதை வந்து லீகலாக நீங்கள் பண்ணது கரெக்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், லீகலாக நீங்கள் பண்ணது சரி, ஓகேவா. ஆனால் அதுலேயுமே வந்து எது வந்து ஃபேர் யூஸ் அப்படிங்கிற ஒரு டிபேட் இருக்குது. ஆனால் அது வந்து கேஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம உள்ளுக்குள்ளே போனால் அந்த கேஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறப்போ. பட் நான் ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, அர்ச்சனாக்கா உங்களுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து எந்த ஒரு கிரியேட்டர், எந்த ஒரு செலிபிரிட்டி நீங்கள் யூடியூப்பில் வரதுனாலும், ஒரு 4 வருஷம் இங்கே பொழைப்ப ஓட்டிகிட்டு இருக்கேங்கிறதுனால நான் சொல்கிறேன், இங்கே வந்தீங்கனால் ஹேட்ரட் இருக்கும். இங்கே உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஹேட்ரட் இருக்குது. இது ஒரு டெமோக்ரஸி. இந்த இடத்துல வந்து விமர்சனங்கள் இருக்கும். இங்கே 4 பேர் ஹேட் பண்ண தான் செய்வாங்க. உங்களுக்கு 1000 பேர் லைக் பண்ணாங்க, காரணமே இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணால் முதல் நிமிஷம்னா 500 பேர் வந்து டிஸ்லைக் பண்ணுவாங்க. அது யாருமே என்னன்னு சொல்ல முடியாது, ஓகேவா. அது இருக்கும், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து எவனுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறது எத்திக்கலி ஐ ஃபீல் இட் இஸ் வெரி ராங், ஓகேவா. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட நான் ஜென்யூனாக வைக்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நான் கிரியேட்டர் டு கிரியேட்டராக பேசுகிறேன். இது வரைக்கும் நான் பேசினது வந்து ஓவரால் பிரச்சனையை. பட் நான் இப்போ வந்து கிரியேட்டர் டு கிரியேட்டர் பேசுகிறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற யாருனாலும் நாளைக்கு யூடியூப்பில் வரலாம். அதான் யூடியூபோட பியூட்டியே. யாருனாலும் சினிமாக்குள்ளே ஹீரோவாக முடியாது, யாருனாலும் டிவிக்குள்ளே போய் ஆங்கர் ஆக முடியாது. பட் யூடியூப்குள்ளே யாருனாலும் வரலாம். யாருனாலும் எந்த நொடினாலும் டாப்புக்கு போகலாம். இங்கே தேவையான ஒரே விஷயம் உழைப்பு மட்டும்தான். அண்ட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் யூடியூப். ஸோ நான் யூடியூப்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிறவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம், ஓகேவா, காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக இருங்க. நம்ம வந்து இப்போவுமே வந்து நம்ம எத்திக்கலாக இல்லைங்க வேணாம் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் லீகலாக பண்ணது தப்புன்னு நம்ம சொல்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா லீகலாக அவங்க பண்ணது சரி, அவங்க ஸ்ட்ரைக் அடிக்கலாம். அவங்களோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணால் அவங்க ஸ்ட்ரைக் அடிக்கலாம். அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா கூட அவங்ககிட்ட பேசி அவங்கள ஸ்ட்ரைக் அடிக்க வைக்கலாம். என்னன்னாலும் அவங்களால பண்ண முடியும். பிகாஸ் லீகலி நம்ம வந்து ஒரு பின்தங்கி போயிடுறோம் இந்த இடத்துல. அவங்க லீகலாக வந்து யூடியூப் என்ன சொல்லுதுன்னா, ஃபேர் யூஸுங்கிறது வந்து நம்ம கோர்ட்டில் போய் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து US லாவில் இருக்கிறத யூடியூப் வந்து கோட் பண்ணுறாங்க. இந்தியன் லாவில் என்ன சொல்லுதுங்கிறது வந்து யாரும் மேபி லாயர் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், எனக்கு அது தெரியல. பட் எனிவே அகைன் கமிங் பேக் டு டாபிக், என்னன்னா நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா, ஒரு சோலோ கிரியேட்டராக இருக்கட்டும் இல்லை கார்பரேட்டாக இருக்கட்டும், முதல்ல வந்து இது கார்பரேட் சோலோங்கிறதே வந்து ஒரு ஐ டோன்ட் திங்க் அந்த லைன் வந்து அவ்வளோ கரெக்டான விஷயம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் சோலோ கிரியேட்டர்னு சொன்னீங்க. இப்போ நான் இன்றைக்கி சோலோ கிரியேட்டர், நாளைக்கு வந்து நான் ஒரு MCN கூட சேர்ந்தா நான் கார்பரேட் ஆகிடுவேனா? ஒன்றும் கிடையாது. அவங்க 20% கமிஷன் எடுத்துகிட்டு அவங்க எனக்கான இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு நான் கார்பரேட் ஆக போகிறது கிடையாது. அவங்களோட இதில் ஹெல்ப் நான் எடுத்துக்கிறேன். நம்ம யூடியூபோட ஹெல்ப் எடுத்துக்கிற மாதிரி யூடியூப் இஸ் ஆல்சோ கார்பரேட். அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் எடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணாதீங்க நான் சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் அதை பண்ணுங்கள், நான் உங்களை வேணானே சொல்லலை. பட் காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணுறது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், காப்பிரைட்டட் கண்டென்ட் இன்னொரு கண்டென்ட் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ண அடுத்த நொடி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பவர் நம்மக்கிட்டேருந்து போயிடுது, ஓகேவா. ஸோ எனக்கு நான் பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் முதல்ல மீம் கிரியேட்டராக இருந்தேன். ஐ வாஸ் அ மீம் கிரியேட்டர். உங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மேபி நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா பெரிய பெரிய மீம் பேஜஸ், வடிவேலு மீம்ஸு, அப்புறம் வந்து மொக்க இன்ஜினியரு, சென்னை மீம்ஸு, மெட்ராஸ் வாலா, சென்னை அப்பா டக்கர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு காலத்தில் நானும் வந்து ஒரு மீம் கிரியேட்டராக தான் இருந்துகிட்டு இருந்தேன், ஓகேவா. எப்போனா ஒரு காலம்னு சொல்கிறப்போ ஒரு பிஃபோர் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பிஃபோர் 5 இயர்ஸ் இருக்கும். ஈஸியாக பிஃபோர் 5 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து VTV படம் இருக்குல்ல, விண்ணை தாண்டி வருவையான ஒரு படம் வந்துச்சுல்ல. ஸோ அந்த படத்துக்கு வந்து
வந்து நான் மீம் பேஜ் வச்சு நடத்துறேன். அதாவது அந்த படத்துக்காக ஒரு பேஜ் ஆரம்பிச்சு சும்மா ஃபேஸ்புக் வந்த புதுசு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. விண்ணை தாண்டி வருவாயா வந்த டைம் நான் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சேன். 2010-11 நான் ஆரம்பிச்சேன் அந்த ஒரு பேஜை. ஸோ அப்போலேருந்தே ஒரு ரொம்ப நாளுக்கு வந்து டெய்லி, ஆனால் அது பேர் மட்டும்தான் அப்படி இருக்கும், போஸ்ட் பண்ணுறது எதனாலும் போஸ்ட் பண்ணுறது தான். ஸோ வந்து மீம்ஸை போடுறது, அப்புறம் வந்து டிவி ஷோஸை கலாய்க்கிறது, அந்த மாதிரி மீம்ஸ் நான் வந்து ஜென்ரேட் பண்ணியோ இல்லை சில இடங்களில் ரீபோஸ்ட்டும் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என் பேஜை காணும். வார்னிங் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், பேஜை காணும். 30,000 பேர் அதில் சேர்ந்துருந்தாங்க. 30,000 லைக்ஸ் பிஃபோர் 5 years இட் வாஸ் கிரேசி ஃபார் மீ. 30,000 பேர், என் முகம் கூட அதில் தேவையில்லை. நான் செய்கிற ஒரு விஷயத்துக்காக என்னை ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அது வந்து சரியாக தப்பாங்கிறதுக்குள்ளே போகலை. அஃப்கோர்ஸ் நான் காப்பிரைட்னால தான் போச்சு, நான் பண்ண தப்பு தான். ஆனால் அதில் என் உழைப்பும் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த உழைப்பை வந்து நான் அந்த காப்பிரைட் இல்லாத கண்டென்ட்டில் போட்டிருந்தேன், அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் அதை மேபி தப்பாக பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, இட் வாஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு காரணத்தினால தான் ஃபேஸ்புக்கை விட்டு வெளியே வந்தேன். ஃபேஸ்புக்கை விட்டு வந்துட்டு சரி யூடியூப்பில் நம்ம பார்த்துப்போன்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சதா. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த சேனலில் ஜேர்னி இயர் 0 அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நான் யூடியூப்பில் 1-2 வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் தான் மெயினாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ கூட நான் ரொம்ப உணர்ச்சி, நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஓகேவா அப்படியே டிலீட் ஆயிடுச்சு பேஜ். நான் அப்படியே முழிச்சிட்டு இருக்கேன், என்னடா 30,000 பேர், எனக்கு அது பொழைப்பு கிடையாது, எனக்கு அதுலேருந்து ஒரு பைசா வரல, இருந்தாலும் இட் வாஸ் சம்திங் தட் ஐ கிரியேட்டட். அது காணாமல் போயிடுச்சுங்கிறப்போ ஒருத்தங்க வந்து தன்னோட கிரியேஷனை இழக்கிறது எப்படி. நான் உடனே வந்து அம்மா வந்து குழந்தைய இழக்கிறதுக்குலாம் சொல்ல மாட்டேன். இட்ஸ் மதர்ஸ் டே அப்படி சொன்னேன்னா என்னை வந்து அப்படியே கடவுளே கண்ணை குத்திடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நான் பில்டப் கொடுக்கல. பட் இட் வாஸ் வெரி பர்சனல் ஃபார் மீ, அது காணாமல் போனது. ஸோ கிரியேட்டர் யாராக இருந்தீங்கனாலும் when you are using someone's content, please be very careful. ஏன்னால் நீங்கள் ஒருத்தங்களோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணி பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா அவங்க விட்டுருவாங்க. ஒருத்தங்களோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நெகட்டிவாக பேசுனீங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் ப்ளீஸ் பி வெரி 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 கேர்ஃபுல். நீங்கள் வடிவேல் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நித்யானந்தா டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வடிவேலோ இல்லை அந்த வடிவேல் கண்டென்ட் ஓன் பண்ணுறவங்களோ இல்லை நித்யானந்தா கண்டென்ட் ஓன் பண்ணுறவங்களோ நினச்சவங்களை காப்பிரைட் அடிக்கலாம். நீங்கள் இவங்களையே யூஸ் பண்ணியிருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இட் குட் பி எனி திங். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் காப்பிரைட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவிட்டி இருக்கிறது தப்பு கிடையாது. பாசிட்டிவிட்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும், அது தப்பு கிடையாது. ஆனால் எது நெகட்டிவிட்டிங்கிறதே வந்து ஒரு பிளர்டான லைன், சப்ஜெக்டிவ். அது எது வரைக்கும் நம்ம போகிறோம் நெகட்டிவிட்டிங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்களை பொறுத்த விஷயம். இதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹேட்ரட் பில்ட் ஆகிறதும் எனக்கு பிடிக்கல. ஓகேவா? யாருக்கு எதிராகவும் ஹேட்ரட் இருக்கக்கூடாது. ஹேட்ரடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். உங்களுக்கு எதிராக வந்து ஒரு கண்டென்ட் ரிவ்யூ பண்ணலாம், யாருனாலும் பண்ணலாம். அது அந்த கண்டென்ட்டோட இருக்கணும். அடுத்த கண்டென்ட் அவங்க பெட்டர் ஆகிட்டாங்களா, இன்னும் கண்டென்ட் இன்னும் பெட்டராக பண்ணுறாங்களா, அப்ரிஷியேட் பண்ணும். அப்படிங்கிறத என்னோட ஒரு கருத்து. யூஸ் பண்ணுறாங்க மறுபடியும் கண்டென்ட்டை ஒருத்தங்களை இழுக்கணுங்கிறதுக்காகவே பண்ணிட்டுருக்காங்க, இவன் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா கோ டு கோர்ட், கிவ் அ ப்ரைவசி ஸ்ட்ரைக், என்னன்னாலும் பண்ணுங்கள். வி கேன் டூ தட். அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் ஒரு கண்டென்ட் பசங்க தானே, அவங்களுக்கு 4 வியூஸ் வரும், 4 சம்பாதிச்சுட்டு போவாங்க, ஃபைன், விட்டுட்டு போயிடலாம். ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா நெகட்டிவாக இருக்குது. இன்டர்நெட்டில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையுமே இக்னோர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம். அது மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம அதை போட்டு முட்டி மோதி எப்படியாவது அது கூட நிற்போன்னு பார்த்தா நம்மளும் நெகட்டிவாக மாறிட்டே இருப்போம். அது ஒரு விஷயம் மட்டும் வேணாம். அண்ட் டு ஆல் த கிரியேட்டர்ஸ், டோன்ட் லூஸ் ஹோப். ஸ்டில் இங்கே வந்து நாளைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரே வந்தாலும், ஏஷியாவோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரே வந்தாலும், உலகத்தோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரே வந்தாலும், அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து டெய்லி விலாக் மேக் பண்ணாலும், நரேந்திர மோடி டெய்லி விலாக் மேக் பண்ணாலும், எம்கே ஸ்டாலின் டெய்லி விலாக் மேக் பண்ணாலும், யார் என்ன பண்ணாலும் உங்களோட ஆடியன்ஸ் அவங்க வந்து மாற போகிறது கிடையாது. நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிட்டே இருங்க. யூ வில் மேக் இட் பிக் சம்டே, ஐ ப்ராமிஸ் யூ. நான் அதை பார்த்துருக்கேன், உங்களுக்கும் அந்த ப்ராமிஸ் நான் கொடுக்குறேன். ஒரு ரொம்ப பெரிய வீடியோ மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோவில் பேசியிருக்கேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. எனக்கு வந்து எந்த கெட்ட இன்டென்ஷன்ஸும் கிடையாது. எவ்ரி ஒன் ஷுட் இதை இவ்வளோ பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இட் கேன் பி அ ஸ்போர்ட் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து கடைசியில் சொல்லிக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அவதூறுங்கிறத தவிர்க்கலாம். அது ஒரு எவல்யூஷன் தான். நம்ம வளர ஆரம்பிக்கிறப்போ we are desperate for views. I have been there, I have did that அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படியாவது அது வரணுமே, நம்மளை சுற்றி எல்லாம் காம்படிஷனாக இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே நான் வந்து அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பெரிய ஜாம்பவங்களாம் இருப்பாங்க. அதுக்கு நடுவில் நம்மளுக்கு அது எதாவது வந்துடாதாங்கிறதுக்காக கையில் கிடைக்கிற டாப்பிக்கெல்லாம் எடுத்து பேசுறது, என்னன்னாலும் பேசுறதுங்கிற ஒரு ஏன்னா அது ஒரு டெஸ்பரேஷன் டைம். ஓகேவா? அது எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சொல்கிறேனே, என்னை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஓகேவா? அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்து
ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன் வந்து வேறு லெவலில், அவன் கஷ்டப்படவே இல்லைன்னு சொல்ல, அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், கீழேருந்து மேலே வரான், வேறு லெவலில் உழைக்கிறான். அவன் வந்து டெய்லி 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவான், 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே தான் போவான், 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே தான் வெளியே வருவான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவன் உழைச்சிருக்கான், அவன் சாப்பிட்றான். உனக்கு என்ன எரியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். 100% கரெக்டாக அவன் உழைச்சா அவன் போய் சாப்பிட்றான். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா, அவன் ஒவ்வொரு டைம் அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து இறங்குறப்பமும் ஒருத்தங்க வந்து அவங்களோட டோரை திறந்து விடுவாங்க. ஓகேவா, அவங்க வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் டோரை வந்து மறுபடியும் அந்த கார் டோரை திறந்து விடணும், வேலையை பார்க் பண்ணணும், அப்புறம் அவங்களோட டோரை திறந்து விடணும், அவங்க மறுபடியும் வெளியே வரப்போ அந்த டோரை திறந்து விடணும், மறுபடியும் கார் டோரை திறந்து விடணும், இங்கே உள்ள உட்காரணும். இவங்க இப்படியே வந்து ஒருத்தனை ட்ரீட் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் நடக்கக்கூடாது, பட் அவனுக்கு ஒரு கோபம் வருமா வராதா? நம்ம வந்து மாரலாக பார்ப்போமே, நம்ம வந்து எத்திக்கல் மாரல் நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாம் பேச வேணாம், நம்ம மாரலாக பேசுவோம். அவனுக்கு ஒரு நாள் கோபம் வருமா வராதா? என்னடா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம், நம்மளால் ஒரு முறை போக முடியல, பட் இவன் மட்டும் போயிட்டு இருக்கானா, அவன் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகுலராக வேணாலும் இருக்கட்டும், இவன் சைட்லேருந்து பார்க்குறப்ப இவனுக்கு அந்த கோவம் இருக்குமா இருக்காதா? எனக்கு அந்த கோவம் இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம எப்படியாவது அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போய் அந்த ஒரு கேக்கை ஒரு முறையாவது நம்ம டேஸ்ட் பண்ணிடணும். அதுக்காக நம்ம வேலையாக போனால் கூட பரவாயில்ல, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும்னு தோணும். இப்படி நடக்கவே கூடாது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, அப்பப்போ நடக்கும். இட்ஸ் ஓகே, ஃபைன், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஸ்போர்ட். நியாயமாக என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் ஓனரே வந்து எல்லாரையும் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணும். பட் நடக்கலாங்கிறப்ப அவனுக்கு போய் பண்ண தான் தோணும். ஃபைன் தானே. அது நம்ம எந்த கண்டென்ட் எப்போ போஸ்ட்டும் பண்ணுறோன்னு வேறு இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்க ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, இந்த செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, செலிபிரிட்டிஸ்லாம் இருந்துக்கிட்டு மால்தீவ்ஸ்க்கு போகிறது. ஏன்னா அந்த கண்ட்ரி அலோவ் பண்ணிட்டுருக்காங்க இந்தியன்ஸை வர்றதுக்கு. அங்கே போயிட்டு வந்து அப்படியே நீல கடலுக்கு முன்னாடி நின்று போஸ்ட் கொடுக்குறது, அப்புறம் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த பனிமலைக்குள்ளே இருந்து நிற்கிறது. இதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம்? நம்ம நாட்டில் ஒரு நாளுக்கு 4000 பேர் செத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் ஒரு நாளுக்கு 4 லட்சம் கோவிட் கேஸ் இருந்திருக்கு. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக எவன் உழைச்சாலும் அவன் அதை போய் என்ஜாய் பண்ணலாம். பட் நீங்கள் அதை பண்ணுறதை வந்து ஊருக்கே எடுத்து பார்த்தியா, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நீ வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு காமிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு என்ன தோணும், நீ மட்டும் என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு. அந்த மாதிரி தான். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். கூட படத்தில் வர ஒரே ஒரு டைலாக். ஒரு மாம்பழம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் இருந்து ஒரு மாம்பழம் கீழே விழுகுது. அந்த கீழே விழுகிற மாம்பழத்தை 4 பேர் முன்னாடி போய் பறித்து எடுத்துகிட்டு அந்த மாமரத்துக்கும் சொந்தம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வர்றவங்கிட்டலாம் வந்து வேலை வாங்கிட்டு, நீ எனக்கு வேலை செஞ்சால் தான் இந்த மாமரத்துலேருந்து இனிமேல் வர பழம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னால் அவன் பேச தான் செய்வான். அவன் பேசவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. டைலாக் நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல, பட் சம்திங் லைக் திஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனிவே தட்ஸ் இட். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச ஒரே விஷயம் தான். ஸோ கிரியேட்டர்ஸ் ஹாவ் அ ஹார்ட், யூ வில் டூ வெல், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். காப்பிரைட் திங்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறவங்களுக்கு தயவு செஞ்சு ஸ்ட்ரைக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவனோட சைட்லேருந்து இவனுக்கு இந்த சேனல் போச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குங்கிறத ஒரு செகண்ட் யோசிங்க. டார்கெட் பண்ணி பண்ணுறான்னா வேறு பிரச்சனை. ஒரு கண்டென்ட் பண்ணுறான்னா ப்ராபப்ளி இக்னோர் இட். பட் இன்டர்நெட்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இது இருக்க தான் செய்யும். இன்டர்நெட்டில் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கும், சீஃப் மினிஸ்டருக்கும், பிரசிடென்ட்டுக்கும், கவர்னருக்கும் எல்லாருக்குமே இந்த நிலமை தான். நம்ம அவங்கள விட பெரிய ஆள் இல்லை. ஸோ இருக்கட்டும், ஃபைன், ஓகேவா. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய். மதன் கோடி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல். சேஸ். பாய். சேஸ்.